போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரயில்வே எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதில் ஏஎல்பி டெக்னீஷியன்ஸ் கால் ஃபார் வந்திருக்கோம். அதில் ஜென்ரல் சயின்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸை தான் பார்க்க போகிறோம், ஒரு சீரீஸாக பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸ்டாட்டிக் கொஸ்டினாக இருக்கும். ரயில்வே கொஸ்டின்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 சிம்பிளாக ஒரே லைனில் கொஸ்டின் முடிஞ்சிடும். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு கேட்டுருவான். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன்னு கேட்பான். சரிங்களா? வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன டைரக்ட் கொஸ்டின்ஸாக கேட்டுருவான். சரிங்களா? அப்போ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு சாப்டராக பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஷன் அண்ட் ஃபோர்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஷன் லாஸ், நியூட்டன் சொன்ன 1 2 3 3 லாஸையும் பார்ப்போம். கிராவிடேஷன் பற்றி பார்ப்போம். அப்புறம் ஃபோர்ஸஸ் பற்றி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க், பவர், எனர்ஜி. சரிங்களா? இதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ். ஃபோர்த்தாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்ஸில் சர்ஃபேஸ் டென்ஷன், கேபிலாரிட்டி, அப்ளிகேஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ப்ரெஷர்னா என்ன, சரியா, ஃப்ளூயிட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஏரியா லைட். சரிங்களா? லைட்டை பொறுத்தளவு ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்கேட்ரிங்கு. சரியா? இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே லென்சஸ், மிரர்ஸ் எல்லாமே லைட்டில் பார்ப்போம். அப்புறம் சவுண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். சரிங்களா? இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் மேஜராக பார்க்கக்கூடிய ஏரியாஸ். கொஸ்டினும் ரிப்பீட்டடாக இதில் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இதில் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ் இதை தான் பார்க்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்ஸை பொறுத்தளவு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். கன்வர்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு நாட்டிக்கல் மைல்னால் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் இருக்கும். இந்த யூனிட்டோட பேசிக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜராக நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பற்றி தான் படிக்கிறோம் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை பொறுத்தளவு. சரிங்களா? இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி விச் கேன் பி மெஷர்ட் இஸ் கால்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். சரிங்களா? ஒரு குவான்டிட்டியை நம்ம ஃபிசிக்கல் மெத்தடு மூலிமா மெஷர் பண்ணாலே அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லென்த்தை வந்து ஒரு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுறோம். சரிங்களா? சென்டிமீட்டர், மீட்டர் ஆர் இன்ச்சஸ் எதுலேயோ ஒன்றில் மெஷர் பண்ணுறோம். அப்போ இட் இஸ் ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. சரியா? லென்த்துன்றது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அடுத்து டெம்பரேச்சர், தெர்மாமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி செல்சியஸ்லையோ இல்லை டிகிரி ஃபேரன்ஹீட்லையோ இல்லை கெல்வின்லையோ ஏதோ ஒரு ஸ்கேலில் நம்ம மெஷர் பண்ணுறோம். அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். சரியா? இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூடை வச்சு ஸ்கேலார் அண்ட் வெக்டார்னு பிரிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு பார்த்திங்க அப்படின்னா அதை ஒரு 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸையும் எதில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸாக சேர்த்துருக்காங்க. சரியா? சரி, இப்போ டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூடை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேலார் அண்டு வெக்டார் அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ ஸ்கேலார்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேலார் ஒன்லி மேக்னிடியூட் வேல்யூஸ், எண் மதிப்பை மட்டும் குறித்தால் அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேலார். எடுத்துக்காட்டு டிஸ்டன்ஸ், தொலைவு, ஸ்பீடு, வேகம், மாஸ், நிறை, வால்யூம், கன அளவு, டைம். சரிங்களா? இது எல்லாமே எதை மட்டும்தான் சொல்லும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எண் மதிப்பை மட்டும்தான் சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10ன்றது வெறும் எண் மதிப்பு மட்டும்தான். 10 செகண்ட்ஸ், 20 ஹவர்ஸ், இந்த மாதிரி வெறும் எண் மதிப்பை மட்டும் குறிச்சிச்சு அப்படின்னா அதை ஸ்கேலார் அளவீடுகள்னு சொல்கிறோம். வெக்டார்னா என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன்ஸ், ஏதாவது ஒரு திசையையும் சேர்த்து குறிச்சிச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெக்டார் அளவீடு. இப்போ எண் மதிப்பையும் திசையும் குறித்தால் வெக்டார் அளவீடு. சரிங்களா? இப்போ இந்த வெக்டார் அளவீடை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டாக வெலாசிட்டி, விசை, ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் வெலாசிட்டி, எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெக்டார்.
கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னோட்டன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார். சரிங்களா? ஆனால் எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி கரண்ட் டென்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார். புரியுதுங்களா? அப்போ ஏதாவது ஒரு திசையை குறித்தால், சரிங்களா, எண் மதிப்போடு திசையும் சேர்த்து குறிச்சிச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் அளவீடுன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ ஸ்கேலார்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்னிடியூட் வேல்யூஸ் ஒன்லி. சரிங்களா? வெறும் எண் மதிப்பை மட்டும் குறிப்பதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார். வெக்டாரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திசையையும் சேர்த்து குறிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி தமிழில் என்ன அப்படின்னா திசை வேகம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தொலைவுன்னு சொல்கிறோம், டிஸ்டன்ஸ். இந்த தொலைவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மீட்டர் நடந்து போனேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திசை கிடையாது. சரிங்களா? அப்போ இது வெறும் எண் மதிப்பு மட்டும்தான். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஏ ஸ்கேலார் யூனிட். இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட திசையையும் சேர்த்து சொல்கிறோம். நான் வலதுபுறம் ஒரு 10 கிலோமீட்டர் போனேன். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட திசையை சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் ஸ்கேல். சரியா? அப்போ ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வெக்டார்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்கேலார் அப்படின்னு கேட்கலாம். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு 3 ஸ்கேலாரையும் ஒரு வெக்டாரையும் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஒரு 3 வெக்டாரையும் ஒரு ஸ்கேலாரையும் கொடுத்து கூட கேட்கலாம். சரிங்களா? அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கேலார் அண்டு வெக்டார். அடுத்து பேஸ்ட் ஆன் மெஷர்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டிரைவ்டு குவான்டிட்டிஸ், சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் அப்படின்னு 3 இருந்ததை ஃபண்டமெண்டல் டிரைவ்டுன்னு இப்போ 2 மாற்றிருக்காங்க. சரியா? சரி, அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் அஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட். தனியாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயங்கும். சரிங்களா? இப்போ லென்த்தோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர். சரியா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் யூனிட், தனித்தது. அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். சரியா? அடுத்தது டைம், மாஸ், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், லுமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். சரியா? நீளம், காலம், நிறை, வெப்பநிலை, மின்னோட்டம், அதுக்கப்புறம் ஒளிச்செறிவு மற்றும் பருப்பொருளின் தன்மை, இது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அடுத்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ். டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா ஹெல்ப் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு உருவாக்கப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரைவ்டு குவான்டிட்டிஸ். இப்போ ஆல் அதர் குவான்டிட்டிஸ் எக்ஸப்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியானா இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடு லென்த்து. அப்போ ஏன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ ஏ ஸ்கொயர்டு. சரிங்களா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளவு, ஏ ஸ்கொயர்டுன்னு ஃபார்முலா எழுதுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியாக இருக்கக்கூடிய லென்த்துலேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ ஃபோர்ஸ்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இப்போ இந்த மாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஆக்சிலரேஷனுக்கும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஆக்சிலரேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா வெலாசிட்டியோட டிஃபரன்ஸ் டிவைடட் பை டைம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு v/tன்னு எழுதுகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைமும் என்னவாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான். சரிங்களா? அப்போ எல்லாமே எங்கேருந்து தான் டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து தான் கொண்டு வரோம். அதனால தான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரியா, வால்யூம், ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஸ்பீடு, ஆக்சிலரேஷன், ஒர்க், எனர்ஜி, மொமெண்டம், டார்க் எக்ஸட்ரா எல்லாமே. அப்பார்ட் ஃப்ரம் அந்த 7 குவான்டிட்டிஸை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை டிரைவ்டு குவான்டிட்டிஸாக மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் மீன்ஸ் த ஜாமெட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் ஆஃப் சர்க்கிள் அண்ட் ஸ்பியர். சரிங்களா? இப்போ அந்த சப்ளிமெண்ட்ரி 2 தான். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேடியன். சரிங்களா? தமிழில் திண்ம கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திடக்கோளம். சரிங்களா? திண்ம கோளம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேடியன். இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியன். புரியுதுங்களா?
இப்போ இதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ், அதை சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம், ரேடியன் அண்டு ஸ்டேடியன். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லா ஏரியாவிலையுமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏரியாவில் அடிக்கணக்குன்னு சொல்லுவோம், சில இடங்களில் இன்ச்சஸில் சொல்லுவாங்க, சில இடங்களில் மீட்டர்ஸில் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை கொண்டு வர்றாங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட். எஸ்ஐனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ண சிஸ்டம் இன்டர்நேஷ்னல், சிஸ்டமே இன்டர்நேஷ்னல், எம்இ. சரியா? சிஸ்டமே இன்டர்நேஷ்னல், அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட். சரி, இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 இருக்குது. என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். டைம், லென்த், மாஸ், எலக்ட்ரிக் கரண்ட், தெர்மோடைனமிக்ஸ், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்டு லூமினஸ் இன்டென்சிட்டி. இது 7மே நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டெரிவேட்டிவ்ஸில் பார்த்தோம். சரிங்களா? இப்போ அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் தான் இங்கே என்னவாகவும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸு. ஒவ்வொன்றுக்கும் யூனிட் தெரிஞ்சுக்கோங்க. டைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட், லென்த்தோட யூனிட்டு மீட்டர், மாஸோட யூனிட்டு கிலோகிராம், எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட்டு ஆம்பியர். சரிங்களா? டெம்பரேச்சரோட யூனிட்டு எஸ்ஐ யூனிட்ஸ், இது எல்லாமே கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டிலா. சரியா? இது எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸ். அடுத்தது இந்த எஸ்ஐ யூனிட்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். டிரைவ்டு குவான்டிட்டிஸை பொறுத்தளவு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நிறையா இருக்குது. நம்ம சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட், இதோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். அடுத்து ஏரியா, மீட்டர் ஸ்கொயர்டு. சரிங்களா? எம் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர்டு. வால்யூமோட யூனிட்டு மீட்டர் க்யூப்டு. சரிங்களா? எம் க்யூப். ஸ்பீடோட யூனிட்டு மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? எம் செகண்ட் பவர் -1ன்னு எழுதலாம். அடுத்து வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட். இவங்க 2 பேரும் சேம் டைமென்ஷன். சரிங்களா? மீட்டர் செகண்ட் பவர் -1. அடுத்து ஆக்சிலரேஷன் மீட்டர் செகண்ட் பவர் -2. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன். இதை நீங்கள் நம்ம ஃபண்டமெண்டல் டிரைவ்டு குவான்டிட்டிஸ்லேருந்து எழுதுறீங்க அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. ஏன்னா ஃபோர்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸோட யூனிட்டு கிலோகிராம். ஆக்சிலரேஷனுக்கு இங்கே என்ன படிச்சிங்கன்னு பாருங்கள், மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 தான் நியூட்டனுக்கான யூனிட்ஸ். அடுத்து எனர்ஜியோட யூனிட்டு ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டென்சிட்டி ரோ, கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப். மாஸ் டிவைடட் பை வால்யூம், இதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி. சரியா? அப்போ கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் க்யூப். அடுத்து மொமெண்ட், நியூட்டன் மீட்டர். சரிங்களா? நியூட்டன் மீட்டர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பவரோட யூனிட்டு வாட், W = நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர். சரியா? கமர்ஷியல் யூனிட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஹார்ஸ் பவர், போனி பவர், இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு ஹார்ஸ் பவர்ன்றது 746 வாட்டு, ஒரு பிபின்றது பார்த்திங்க அப்படின்னா 250 வாட்ஸ். இது எல்லாமே நம்ம அடுத்ததில் பார்ப்போம். அடுத்து ஒர்க்கோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை எப்படின்னு சொல்லலான்னு படித்தோம், நியூட்டன் மீட்டர். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சேம் குவான்டிட்டின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ நியூட்டன் மீட்டர், இங்கேயும் நியூட்டன் மீட்டர். அப்போ எனர்ஜியும் ஒர்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் குவான்டிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேறு யார் இருப்போம் அப்படின்னா மொமெண்ட், இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்டன் மீட்டர். சரியா? அடுத்த மொமெண்டம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட். சரியா? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. இப்படி இல்லை அப்படின்னா நியூட்டன் செகண்ட்ஸ். அடுத்து ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா பாஸ்கல், இல்லை அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. ஏன்னா ப்ரெஷருக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ப்ரெஷர் P = ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அப்போ நியூட்டன் மீட்டர் பவர் -2. சரிங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். சம் எக்ஸாம்பிள்ஸ் அதோட யூனிட்ஸோடு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிரைவ்டு குவான்டிட்டிஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே கிலோகிராம்னு சொல்கிறோம், நம்ம ஊரில் 1 கிலோ 2 கிலோன்னு சொல்கிறோம்.
இதே இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா பவுண்டுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ அந்த மாதிரி இருக்கிறத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எம்கேஎஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எம் டினோட்ஸ் மீட்டர், கே டினோட்ஸ் கிலோகிராம், எஸ் டினோட்ஸ் செகண்ட்ஸ். இப்போ மீட்டர், கிலோகிராம், செகண்ட், அதை தான் எம்கேஎஸ் யூனிட்னு சொல்கிறோம். இதுதான் எஸ்ஐ யூனிட். சரிங்களா, எம்கேஎஸ் யூனிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட். அடுத்தது சிஜிஎஸ், சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். சரிங்களா, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிஜிஎஸ் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ஃபீட் பவுண்ட் செகண்ட். இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எஃபிஎஸ் யூனிட். அப்போ யூனிட்ஸை மூணாவும் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலான்னு பாருங்க, எம்கேஎஸ், சிஜிஎஸ், எஃபிஎஸ். எம்கேஎஸ்னால் மீட்டர் கிலோகிராம் செகண்ட், சிஜிஎஸ்னால் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், எஃபிஎஸ்னால் ஃபீட் பவுண்ட் செகண்ட். சரியா, சரி. இப்போ இதில் யூனிட் ஆஃப் லென்த்து மட்டும் இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்கன்னு சொன்னால இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா, அடுத்தது இதை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருன்றது பார்த்திங்க அப்படின்னா 6.02 மைல். சரி, அடுத்து ஃபீட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோமீட்டருன்றது 3280.8 ஃபீட். அடுத்தது ஒரு மீட்டருன்றது 3.28 ஃபீட். 1 சென்டிமீட்டருன்றது 0.39 இன்ச். 1 மில்லிமீட்டருன்றது 0.039 இன்ச். இப்போ அதாவது சென்டிமீட்டரில் சென்டிமீட்டரில் சொன்னீங்க அப்படின்னா 2.54 சென்டிமீட்டர். 1 இன்ச்சை மில்லிமீட்டரில் சொன்னீங்க அப்படின்னா 25.4 மில்லிமீட்டர். ஒரு ஃபீட்டுன்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.3 மீட்டர். 1 யார்டுன்றது எவ்வளோ அப்படின்னா 0.91 மீட்டர். சரிங்களா, ஏதோ கிலோமீட்டரில் சொன்னோம் அப்படின்னா 0.00091 3091 கிலோமீட்டர். அடுத்து ஒரு மைல்ன்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.61 கிலோமீட்டர். சரியா, இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லைட் இயர் இருக்குது, பார்செக்னா என்ன. சரிங்களா, இதெல்லாம் லென்த்துக்கான யூனிட்ஸ். இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது. சரிங்களா, அடுத்தடுத்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்ப்போம். அடுத்தடுத்த யூனிட்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் கண்டினியூவாக பார்ப்போம். தேங்க்யூ.